அயோத்தி ராமர் கதையினை ராமாயணம் எனும் மகாகாவியம் விரிவாக விவரிக்கிறது. இதை வால்மீகி எழுதியதாக கருதப்படுகிறது. ராமர் விஷ்ணுவின் அவதாரமாக போற்றப்படுகிறார். அவர் நீதிமானும் தர்மத்திற்கு தழுவிய பெருமாக இருந்தார். கதைச் சுருக்கம்: ராமரின் பிறப்பு. அயோத்தியில் தசரத மன்னன் தனது 3 ராணிகளான கௌசல்யா, கைகேயி மற்றும் சுமித்ராவின் மூலம் ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்ற 4 மகன்களை பெற்றார். ராமர் விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்பட்டார். சீதா கல்யாணம். விசுவாமித்ர முனிவர் ராமரையும் லக்ஷ்மணனையும் தமக்கு உதவ அழைத்துச் சென்று அவர்கள் பல அசுரர்களை வீழ்த்தினர். பின்னர் ஜனக மகாராஜாவின் மகளான சீதையை பெற்றுக்கொள்வதற்காக ராமர் சுமேரு வில்லை கைமாறி உடைத்தார். இதனால் ராமர் சீதா திருமணம் நடைபெற்றது. வனவாசம். தசரதன் ராமரை அயோத்தியின் அரசராக முடிசூட விரும்பினார். ஆனால் கைகேயி தனது மகன் பரதனுக்காக ராஜ்யத்தை கோரினார். மேலும் ராமரை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பினார். ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணர் வனத்திற்குச் சென்றனர். சீதையின் அபகரிப்பு. வனத்தில் ராவணன் தனது சகோதரி சூர்பனகை தாக்கப்பட்டதற்கு பழிவாங்க சீதாவை மகாபலி மாரீசனை மாயை ராக்கசமாக மாற்றி ஏமாற்றி தூண விமானத்தில் கொண்டு போகிறார். ஹனுமான் அண்ட் சீதை. அனுமன் ராமரின் விசுவாசமான பக்தராக சீதையை இலங்கையில் கண்டுபிடித்து ராமருக்கு தகவல் சொன்னார். ராம ராவண யுத்தம். வானர சேனையுடன் ராமர் இலங்கைக்கு சென்று ராவணனுடன் யுத்தம் புரிந்து கடைசியில் ராவணனை வீழ்த்தி சீதாவை மீட்டார். அயோத்தி திரும்புதல். 14 ஆண்டுகள் முடிந்த பிறகு ராமர் சீதாவுடன் அயோத்திக்கு திரும்பினார். அயோத்தியில் மக்கள் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இதுவே ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. பாடம்: நீதியும் தர்மமும் முக்கியம். அன்பு, பக்தி மற்றும் பொறுமை வெற்றியை தரும். தீமை எப்போதும் நஷ்டமடையும், நல்லவர்கள் வெல்லும். ராமரின் கதை நம்மை நல்லொழுக்கத்திற்கும் நீதிக்கும் வழிநடத்துகிறது.